தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளை தொடர்ந்து சினிமா செய்திகள் சிலவற்றையும் பார்த்துவிடலாம். தான் சினிமாவில் வளர்ந்தது சிலருக்கு பிடிக்கவில்லை என நடிகர் சிவகார்த்திகேயன் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு நகர்ந்து முன்னணி நடிகராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் அண்மையில் கொடுத்த பேட்டி ஒன்று பேசு பொருளாகியிருக்கிறது. சினிமாவில் தனது வளர்ச்சியை கண்டு சிலர் மகிழ்ந்த வேளையில் சிலருக்கு அது பிடிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். சிலர் முகத்துக்கு நேராகவே தன்னை வசைபாடினார்கள் என்றும் அப்போது எதுவும் பேசாமல் புன்னகையோடு கடந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகும் தருணங்களில் தன் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சிவகார்த்திகேயன் வேதனையை பகிர்ந்துள்ளார். படம் வெற்றியடையும் சூழலில் அந்த வெற்றி காரணமாக வேறு ஒருவரை குறிப்பிட வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறினார். கொட்டுக்காளி பட விழாவில் தன்னை சிலர் வளர்த்துவிட்டதாக கூறுகிறார்கள் என பேசியது ஏற்கனவே பேசு பொருளானது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற புஷ்பா 2 திரைப்படம் மீண்டும் பொங்கல் திருநாளை ஒட்டி திரையரங்கிற்கு வரவிருக்கிறது. ஏற்கனவே 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தில் மேலும் 20 நிமிடங்கள் சேர்க்கப்பட்டு புதிய வெர்ஷனாக வரும் 11ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இது ரீலோடட் வெர்ஷன் என படக்குழு பெயரிடப்பட்டுள்ளது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.